வணக்கம் நேயர்களே. எஃப்எம்சிஜி டிவிக்காக நான் உங்கள் சுஃபியா. இன்னைக்கு நான் எஃப்எம்சிஜி டிவிக்கு பேச போறது தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு நிலைகளையும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் நாம் இன்றைக்கு நான் பேச போகிறது கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையின் எழுச்சி என்ன, ரொம்ப முக்கியமா நம்ம பேச போறோம். பல பேர் கொஞ்சம் ஸ்பீடா பேசுங்க அப்படிங்கிறாங்க, அதனால நீ கொஞ்சம் ஸ்பீடா பேசிடுவோம். அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய ஹீரோவா? ரைட். அண்ணாமலை ஏன் பிஜேபி விட்டு வெளியே போனார்? இப்ப அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இல்லை, பேசக்கூடிய நோக்கமும் இல்லை. அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளியே வந்த காரணம் அவர் சாதிப்பாரா? முதலாவது நாம் இப்பொழுது பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு என்னவென்றால், அண்ணாமலை கொங்கு மண்டலத்தின் ஹீரோவா என்று கேட்டால் ஆம் ஆம் ஆம், அவர் கொங்கு மண்டலத்தினுடைய ஹீரோ தான். அண்ணாமலைக்கான முதலாவது ஸ்கோப் என்னன்னா, 18 வயதுல இருந்து 25 வயசுக்குள்ள 14% ஆட்கள் அவரிடத்திலே சேர்ந்திருக்கிறார்கள். அவர் சேர்த்தது 19 லட்சம் பேர் என்று சொல்லப்படுகிறது. அது 18 லட்சம் 19 லட்சம் இருக்கலாம். அவற்றில் உறுப்பினராகிய அண்ணாமலையில் 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள் 14% பேர் மெம்பராகி இருக்கிறார்கள். 26 39 40 வயதிற்கு உள் அதில் 40% ஆகியிருக்கிறார்கள். அப்போ இதுல ஒரு 40, அதுல ஒரு எத்தனை பேர், ஒரு 15%. இப்படி ஒரு கணக்குல பார்க்கிற போது அண்ணாமலைக்கு அது போக 40 வயதிலிருந்து 50, 50 60, 60 70, 70 80 இப்படி பல பேர் போயிருக்காங்க. அண்ணாமலையின் நோக்கம் என்ன? மிக முக்கியம். அண்ணாமலை ஒரு இந்துத்துவவாதி தான், அவர் பிஜேபியால இயக்கப்படுகிறார், இப்படி எல்லாம் அவர் மீது சில பார்வைகள் இருக்கிறது. அது அவரை விட்டு நீங்குமா என்று சொன்னால் அது இப்பறைக்கு நீங்காது, அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் யாரை எடுத்தாலும் பி டீம் சி டீம் ஓ டீம் என்று சொல்வார்கள். விஜய் எடுத்துக்கொண்டால் அப்படித்தான் சொன்னோம். கடைசியில விஜய் இப்பொழுது இல்லை என்று தோழர் தொல் திருமாவளவனே அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு தோழர் தொல் திருமாவளவன்? அவர் RSS கைப்பிள்ளை, RSS வடிவம், RSS இயக்கம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தேன். தற்போது அவர் வெற்றி பெற்ற பின்பு RSS சார்பாக பாஜகவையோ அதிமுகவையோ அவர் நம்பவில்லை, எங்களிடத்தில் வந்ததனால் நாங்கள் நம்பினேன், நான் சொன்னது உண்மைதான், நாக்பூரின் வளர்ப்பு பிள்ளை என்றெல்லாம் சொன்னேன் என்று திருமாவளவன் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி சீமானையும் பி டீம் சி டீம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்ப தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒருத்தர் சொல்வது இவருடைய என்ன சொல்றது, இவருடைய பி டீம், இவருடைய சி டீம், இவருடைய சீக்ரெட் ஏஜென்சி, இப்படிலாம் சொல்வது சகஜம். இப்போது அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் அவர் போட்ட மிகப்பெரிய கூட்டம், அடுத்த கூட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய செந்தூர் திருச்செந்தூர்ல போட போறாங்க. அண்ணாமலைக்கு இங்க ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தில் நம்முடைய ரிப்போர்ட்டர்ஸ் போய் பார்த்துட்டு சொன்னாங்க, பெரும்பான்மை பாரதிய ஜனதாவினுடைய முகங்கள் அதிகமாக தென்பட்டது என்றும், பாரதிய ஜனதாவில் இணைந்தவர்கள் பாரதிய ஜனதா ஆதரவாளர்களுக்கு அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டது. ஆக பாஜகவில் இருந்து இணைந்து விட்டதால் அதிக இடம் கொடுத்திருக்கலாம். அவர் மீது கொண்ட விசுவாசத்தால் ஆம், அவர் உண்மையிலேயே இந்த திராவிட இயக்க சிந்தனைவாதிகளை, கம்யூனிஸ்ட்வாதிகளை, சிறுபான்மையினரை, சாதியவாதிகளை, தலித்துகளை எப்படி வெல்ல போகிறார்? இந்த கேள்வி அதிகமாக இருக்கிறது. உண்மைதான். அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள்ல ஒரு நல்ல பேச்சாளர். அவரு உங்களுக்கு புரியுற பார்த்தனா, அவர் பிஞ்சிலே அவர் பழுத்து விட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சின்ன வயசுலே நல்லா பேசக்கூடிய ஆற்றல், மொழி ஆளுமை இருக்கிறது, தமிழ் ஆளுமை இருக்கிறது, ஆங்கில ஆளுமை இருக்கிறது. ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ். அதனால அவருக்கு கிரிமினல்களை கையாளக்கூடிய தெரியும். பாரதிய ஜனதாவில் அவர் இருக்கும்போது அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை பலர் வைத்திருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டு, இந்த சற்று அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார், அதையெல்லாம் ஒருத்தர் குற்றம் சொல்வார். ஆனால் இப்போது அவர் வைத்திருக்கக்கூடிய விவகாரம், நான் ஒரு மாற்றத்தை நோக்கி நடக்கின்றேன். இப்ப அவர் பூரணமாக தமிழகத்தின் அடையாளமாக என்மண் என் மக்கள் என்கின்ற ஒரு பெரும் யாத்திரை அவர் நடத்தி சென்ற நேரத்தில் அவர் மீண்டும் இங்கே தனித்துவமாக வீத லீடர்ஸ் என்ற ஆர்கனைசேஷன் மூலம் ஒரு தனித்துவமாக அவர் இறங்குவது, பாஜக என்கின்ற ஒரு ஹிந்துத்துவ அடிப்படைத்துவமான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளர வாய்ப்பில்லை என்று அவர் நம்புகிறார் என்றுதான் நாம் அவருடைய இந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. ஒரு பத்திரிகையாளராக நம்ம அப்படித்தான் பார்க்க முடியும். ஆகவேதான் அவர் சொல்கிறார், நான் ஒரு ஹிந்து,
ஏன் நான் ஒரு தேசியவாதி, எனக்கு இந்து மதத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு, கடவுளை வழிபடுகிறேன், திருநீரை அணிந்திருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் என் வீட்டை விட்டு நான் வெளியே வருகின்ற போது நான் அந்த அடையாளத்தோடு வெளியே வரும்போது அனைவருக்குமானவனாக ஆகிவிடுகிறேன். ஏன் அவர் வெளியே வந்தா வந்து திருநீர் வச்சுட்டு வந்தா ஆகாதான்? அப்படி இல்லை. எப்போதும் தெரிந்து கொள்ளுங்கள், யாரும் அவரவர் நம்பிக்கையை வளர்விடலாம், அதுல எந்த டவுட்டும் இல்லை. கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஒரு பெரிய பக்தர் தான். ஏன்னா அவர் வந்து அவரை யாரும் வெறுக்கலையே, எந்த மைனாரிட்டியினரும் வெறுக்கலையே. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பக்தே தான் அனுமானுக்கு. அவங்க எல்லா விஷயமும் செய்வாங்க. அவங்களுக்கு மைனாரிட்டிகள் அதிகமாக வாக்களித்தார்கள், கிறிஸ்தவ மைனாரிட்டிகள், முஸ்லிம்கள், எல்லோருக்குமாக. அவரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பார்ப்பனிய பெண் என்று சொன்னார்கள். ஆனா யாரும் அப்படி பார்க்கலே, யாருமே அப்படி பார்க்கலே. எல்லோருக்குமான பெண்ணாகத்தான் அவர் இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். அதனால இந்த மாதிரி ஜாதி வெறிகளை, மத வெறிகளை சூழ்ச்சியவர்கள் சொல்வார்கள். அண்ணாமலை ஒரு நல்ல இந்துவாவே வரலாம், அதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல பொட்டு வைத்து திருநீர் வைத்து அவர் கோயிலுக்கு போகலாம். ஆனால் அங்கே அவருக்கு இருக்கக்கூடிய பலப்பாடு என்னைக்கும் இந்த மதவாதம் என்பது வேறு, மத நம்பிக்கை என்பது ஒரு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீ ஒரு நல்ல ஹிந்துவாக, நல்ல முஸ்லீமாக, நல்ல கிறிஸ்தவனாக, நல்ல சீக்கியனாக, நல்ல பார்சியனாக, ஏன் மதமே இல்லாட்டாலும் நல்ல மனிதனாக, ஒரு இடதுசாரியாக நீ வாழலாம். ஆனால் உன்னுடைய வார்த்தைகள் இனவாதத்தையும், மொழிவாதத்தையும், மதவாதத்தையும் தூண்டி பிறரை அது காயப்படுத்தப்படுகிற போது நீ மனிதனாக இல்லாமல் போய்விடுவார். இதுதான் முக்கியம். ஆக திரு அண்ணாமலையினுடைய அந்த விஷயத்துல எனக்கு மாறுபட்ட கருத்திற்கு, அவர் நல்ல இந்துவாகவே வாழலாம், நல்ல ஹிந்துவாகவே, ஒரு ஆன்மீகவாதியாகவே வாழலாம், ஒரு ஆன்மீகவாதியாக மக்கள்கிட்ட தோண்டலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை, அதனால யாரும் வருத்தப்பட போறது இல்லை, அதாவது செய்யலாம். ஒண்ணு. இரண்டாவது விவகாரம், அண்ணாமலை என்ன தமிழ்நாடு சொல்கிறார், நாம் அரசியலுக்கு வந்திருப்பதை எதுக்காக வந்திருக்கிறோம்? ஆட்சிக்காக வரவில்லை, அதிகாரத்தை கைப்பற்ற வரவில்லை, மாற்றத்தை நோக்கி, நல்ல சமூகத்தை நோக்கி உருவாக்குவதற்காக வந்திருக்கிறோம். அது ஆரம்பத்துல எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகமாக அப்படித்தான் வந்தது. பேரறிஞர் அண்ணா அவர் சொன்னார், அதிகாரம் இல்லாமல் இல்லக்கூடிய அமைப்புகளால் எதுவும் செயல்பட முடியாது, அதிகாரத்தை பெற்ற பின்புதான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அது அண்ணாமலைக்கும் பொருந்தும். இது எல்லாவற்றுக்கும் அப்ளிகபிள். அதனால அண்ணாமலை ஒன்றும் அப்படி ஒரு விவகாரத்தில் ஒண்ணு சொன்னார் என்று நான் சொல்லவில்லை. அண்ணாமலை அதெல்லாம் தவறு, அது சொல்லுவார். அவர் ஒரு அரசியல்வாதி, ரொம்ப பழுத்த அரசியல்வாதி, ரொம்ப விவரம் தெரியும். வயசு சின்ன வயசு தான், இப்பதான் 41 வயசாச்சு. ஆனாலும் இந்த சின்ன வயசுலேயே தமிழ்நாட்டிலே பாஜகவினுடைய பல மூத்த தலைவர்களை மௌனியாக்குவர், பல மூத்த தலைவர்களை இவர் கண்ட்ரோல்ல வர்றதுக்கு செயல்பட்டார். கட்சி என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு எல்லோரும் அமர்ந்து விடுங்கள், கமலயத்தை முழுமையாக இன் கண்ட்ரோல்ல கொண்டு விடுங்க, நீங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்கு நாங்க மரியாதை தரோம், ஆனா நீங்க நிர்வாகத்திலோ ஆட்சியிலோ அதிகாரத்திலோ ஆலோசனையில் பங்கு பெறக்கூடாது என்று இவர் சொன்னார். இவர் சொன்னதை எந்த தலைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதென்ன உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்க மட்டும் இருப்பீங்க, 60 வயசுக்கான நாங்க வர முடியாதா என்று மற்றவர்கள் எல்லாம் அண்ணாமலையின் மீது டெல்லிக்கு புகார் கொடுத்தன் விளைவாக டெல்லி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. அவர் ஏன் டெல்லியிலிருந்து தூக்கப்பட்டார் என்றால், திருநெல்வேலியில் அவருக்காகவே ஒரு ரசிகர் மண்டபம் ஏற்படுத்தப்பட்டது. இதெல்லாம் பாரதிய ஜனதா வளர்ச்சியிலே கிடையாது, பாரதிய ஜனதா அதிகாரத்திலே வரலாற்றிலே கிடையாது. ஒரு தனி மனிதனை தூக்கி பிடிப்பது, இந்த காரணங்கள் தான் அண்ணாமலை வெளியேறுவதற்கும். அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்ததால் அவருடைய பார்வை, அவர் கட்சியினரை அப்படித்தான் பார்த்தார். அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை அவர் கையில் ஒப்படைக்கிறதுக்கு டெல்லி தலைவர்கள் விரும்ப மாட்டார்கள். எது வேணாலும் டெல்லியில வந்து கேளுங்க, அதிகாரம் உங்களுக்கு இருக்கட்டு, ஆனா நீங்க மட்டுமே எங்கள்கிட்ட கேட்காம முடிவெடுப்பதை டெல்லி விரும்பவில்லை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல். ஆகவே மண்ணின் மனத்திற்கு ஏற்றவாறு இப்போது அவர் வி த லீடர்ஸ் என்கின்ற ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்திருக்காரு. அப்ப அவர் கொண்டு வருகிற போது அவர் சொல்றாரு, அதிகாரம் நமக்கு தேவையில்லை, மாற்றத்தை உருவாக்குவதற்கு. ஆனால் அடுத்த ஒரு செய்தி சொல்கிறார், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் கட்சி இன்னும் காலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை கொஞ்சம் ஒரு மாதிரி பாசிட்டிவா போடுறார். இப்பொழுது இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நாம் இன்னும் காலம் கொடுக்க வேண்டும். இந்த காலத்தில் கொடுக்கிற போது ரொம்ப இளம் வயதானவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிடித்து கொஞ்சம் ஒரு 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 ட்ரெயின் ஆன பிறகுதான் அவர்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவசரத்திலே ஒழுங்காக செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை என்றெல்லாம் நாம் அவரை தவறாக எண்ணிவிடக் கூடாது என்றும் திரு அண்ணாமலை அவருக்கான வாய்ப்பை கொடுக்கிறார். அதற்காக அவரோடு கூட்டு சேர்ந்து விடுவார் என்றல்ல. அதே அண்ணாமலை சொல்கிறார், அடுத்த 31வது ஆண்டு மாற்றம், இப்போது ஏற்பட்ட மாற்றம் திமுகவே காலி செய்தது, இனி அடுத்த வருகிற மாற்றம் விஜயை காலி செய்வது, அதை அவர் சொல்லிவிட்டார்.
ஆனால் இது சாத்தியமா இல்லையா என்பது இப்ப சொல்ல முடியாது. அது எலெக்ஷன் வரணும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஒன்று எனக்கு தெளிவாக தெரிகிறதுங்க, கொங்கு மண்டலத்துல ஒரு லாபி இருக்குங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, நான் தான் ஒரு வெள்ளாள கவுண்டர், அவருடைய பகுதி. அதே மாதிரி செந்தில் பாலாஜி திமுக சார்பில் நான் தான் கொங்கு மண்டலம் கரூர் டீமுடைய தலைவர். SP வேலுமணி சொல்கிறார் நான் தான். அதே போன்று இவர் சொல்கிறார் இப்பொழுது நான் தான். வி த லீடர்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கே, ஏடிஎம்கே மாற்று SP வேலுமணி. இதெல்லாம சின்ன சின்ன உதிரி தலைவர்கள்லாம் இருக்காங்க, அதை விட்டுருங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் பெல்ட்ல நாமக்கல், திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, இப்படி முக்கியமான நகரங்கள் இருக்குது, மேட்டுப்பாளையம், இந்த நகரங்கள்ல எல்லாம் ஏராளமாக அடர்த்தியாக வாழுகிற வெள்ளாள கவுண்டர்கள் சமூகம். அவர்கள் சார்ந்திருக்கிற தொழில் வளம், அங்கே தெலுங்கு பேசக்கூடிய நாயுடுகள் இருக்கிறார்கள், தேவேந்திர குல மக்கள் வாழ்கிறார்கள், பறையர் சமூகத்து மக்கள் வாழ்கிறார்கள். எல்லோரும் கலப்பினமாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பிராமணர்கள், நாடார்கள், விவசாய எல்லா மக்களுமே போய் சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். அந்த இடத்துல இவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட், அவர் கொங்கு ஹீரோவாகத்தான் வரப்போகிறார். அதில் எனக்கு ஏதோ ஒரு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆட்சி பிடிப்பார்னு நான் சொல்ல முடியாது, அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா என்பதெல்லாம் தாண்டி அவர் அந்த ஏரியாவில் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் அவர் 5 வருஷத்தை எடுத்துக்கிறார். இந்த 5 வருஷத்துல நான் கட்சியை வளர்ப்பேன், இந்த 5 வருஷத்துல வி த லீடர்ஸ் அமைப்பை கன்வெர்ட்டி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பார்ட்டியா கொண்டு வருவேன். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், இது ஒரு இந்த ஆர்கனைசேஷன் ஒரு அரசியல் அமைப்பாக உருமாறும். அதற்கான காலம் எனக்கு இந்த ஒரு 60 மாதம் போதும் என்பது போல் அவர் எடுத்திருக்கிறார். ஆகவே அவர் நல்ல பேசுவார். இவருடைய பிரச்சனையில் பாஜக வலுவிழக்குமா என்றால் நிச்சயமாக வலுவிழந்து தான் போயிருக்கிறது. 3% மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. இவருடைய கொள்கைகள் என்ன, இவருடைய கோட்பாடு என்ன, வி த லீடர்ஸ் எப்படி வரப்போகிறது, உண்மையிலேயே சேர்த்தவர்கள் அனைத்தும் இவருக்கு வாக்களிக்க போகிறார்களா, அந்த வாக்கு எந்தெந்த தொகுதிகளில் என்னென்ன மாதிரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த செய்தியில் FMCG டிவி நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் FMCG டிவியை ஒவ்வொன்றா பாருங்க. பொருளாதாரத்தை பேச போறோம், அரசியலை பேச போறோம், சமகால நிகழ்வுகளை நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். FMCG டிவிக்காக மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு. அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் FMCG டிவிக்காக நான் உங்கள் சுஃபியான். நன்றி.